புதுக்கோட்டையில் அமைச்சர் பர்வேஸ் காரை திமுகவினர் வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்து முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சாமிநாதன். வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க திமுகவினர் அமைச்சர் பர்வேஸ் காரை வழிமறிச்சிருக்காங்க. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திமுக எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து அவதூறா பேசுவதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தவகவினர் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதே போன்று அவரை கைது செய்த கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில புதுக்கோட்டையில அமைச்சர் பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அவருடைய கார வழிமறித்த சம்பவம் பெரும் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூரில் நேற்று கர்நாடகாவில் இருந்து முறையாக தண்ணீர் திறந்து விடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளாத தமிழ்நாடு அரசை கண்டித்து நேற்று திமுக இளைஞரணி செயலாளர் எதிர்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக மற்றும் விவசாய சங்கத்தில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் தரப்புவராக சித்தத்தோடு இல்லாமல் நடிகை பற்றியும் தவறாக பேசி அது மிகவும் பேசுபொருளானது. தமிழக எதிர்கட்சி தலைவர் உதயம் பேசினார். அதனை கண்டித்தும் இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கைது செய்ய கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு படங்களில் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் வளத்தரக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் அந்த வழியாக அரசு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அந்த வழியாக வந்தார். அப்போது திமுக அவர் காதை மதித்து உதவி ஸ்டாலின் அரசை கண்டித்து ஒரு கைது செய்யப்பட்டதை கண்டித்தோம். காவிரி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதனால காவல்துறையினருக்கும் திமுகவிலேயே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து காவல்துறையினர் அந்த வாகனத்தை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அமைச்சர் பர்வேஸை வழி அனுப்பி விட்டாங்க. அதற்கடுத்து திமுகவினர் கைது செய்து அவர் அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.